நண்பர்களே, இங்கே பாருங்கள் ரேஸ் கோர்ஸு, மெட்ராஸ் ரேஸ் கிளப். குதிரைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் நண்பர்களே. மேலே ஃப்ளைட் போகுது பாருங்கள் நண்பர்களே. நாம் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா, அதில் கொஞ்சம் எறும்புங்களுக்கு, வாயில்லாத ஜீவனங்களுக்கு நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான எறும்புங்களுக்கு நல்ல உணவாக மாறும். எங்கேயாச்சும் எறும்பு வளருக்கான்னு பார்த்து இந்த ஃபுட்டை நம்ம கொடுப்போம். எங்கே எறும்பு வளருக்கு? உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர் சுற்றிட்டுருக்கார் பாருங்கள். பாருங்கள், கல் மேலே ஏறி எப்படிலாம் போகிறார் பாருங்கள், ட்ராவல் பண்ணி. ஏதோ வாயில் கடிச்சு தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எறும்பு கூட்டத்தையே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். லைன் கட்டி போயிட்டுருக்காரு பாருங்க, வரிசையாக லைனாக போயிட்டுருக்காருங்க. தெரியுதுங்களா? இவங்களுக்கு இப்போ நம்ம இந்த ஸ்வீட்டை வந்து கொடுக்குறோம். அவங்க எல்லாரும் பசி ஆறட்டும். சாப்பிடுங்க எறும்புங்களே, எல்லோரும் வந்து சாப்பிடுங்க. ஓகே, ஒரு வழியாக எல்லாருக்கும் ஃபுட்டு வந்து கொடுக்கும். இங்கே பாருங்கள், இங்கே லைன் கட்டி வர்ற இவங்களுக்கு இங்கே கொஞ்சம் ஸ்வீட் வைக்கிறோம். வைக்கிறோம். சாப்பிடுங்க எல்லோரும். நண்பர்களே, உங்கள் பொண்ணான கையால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஒரு 5-10 சப்ஸ்கிரைப்ஸ் கோட்னா எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நண்பர்களே. இங்கே பாருங்கள் நண்பர்களே, இந்த எறும்பு கூட்டமாக சேர்ந்து எப்படி இந்த உணவு உண்றாங்கன்னு நீங்களும் பாருங்கள். தெரியுதுங்களா? வச்சு ஒரு 10 செகண்டு தான் இருக்கும், அதுக்குள்ளவே எவ்வளோ மோப்ப சக்தியோடு அதை கரெக்டாக சாப்பிட்றாங்க பாருங்கள். பாருங்கள் நண்பர்களே, நீங்களும் தினமும் இது மாதிரி ஒரு உயிரினத்துக்கு உணவு அளியுங்கள். நல்லதே நடக்கும் நண்பர்களே.
கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.